அரசியல்னா இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. தமிழ்நாட்டுல ஒரு புதிய கட்சி வரும்போது பழைய சக்திகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பயம் வருது, நடுக்க வருதுன்னு பாருங்க. எங்க தொகுதியில டிவிகே நிர்வாகிகள் சந்திப்பு. எந்த கட்சியும் இது வரைக்கும் பண்ணாம நாங்க போய் பேனர் வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி பேனர் வச்சோம். அதுல ஒரு 30 பேர் இருந்தாங்க. அந்த பேனர் இந்த 30 பேர் வீட்டுக்கும் கால் போயிருக்கு. இங்க பாருப்பா, உனக்கு வேலை தர மாட்டேன், உன் ஃபேமிலிக்கு வேலை தர மாட்டேன், உன் பையனுக்கு வேலை தர மாட்டேன். இங்க பாரு, இவன் சென்னைக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் உன் பிள்ளை தான் இங்க மில்லுல வேலை செய்யணும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டல் போயிருக்கு. இந்த ஜனநாயகத்துல ஒரு பேனர்ல போட்டோ வரதுக்காக வேலையை வச்சு மிரட்டுறது எந்த ஒரு நியாயம்? இது போதாதுன்னு 4 மணிக்கு மீட்டிங், கரெக்டா 4:01க்கு பேனர் கிளிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா அந்த பேனர் இந்த ஒருத்த டிவிக்கவே கிடையாது, ஏன் வச்சீங்கன்னு ஒரு உருட்டு. மீட்டிங் முடிஞ்சோடனே அந்த குடியெல்லாம் சாட்சி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் இன்னும் போயிடும் சொல்லுவாருல்ல, அந்த மாதிரிதான் செயல் இருக்கு. 20 பேத்துக்கு போடப்பட்ட மீட்டிங் இன்ஸ்டாகிராம்ல இந்த போஸ்ட போட்டதுக்கு அப்புறம் 1,00,000 பேருக்கு மேல பார்த்திருக்காங்க. அவங்க பண்ண செயல் அவங்களுக்கே எதிராக மாறி போச்சு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி பேனர் வச்சு அதை கிழிச்சு எல்லா வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி வேலையை வச்சு மிரட்டி கொடிய சாச்சு அந்த எந்த சக்திங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.